குறிப்பாக நாட்டிலே இப்பொழுது பரவலாக தமிழ் மக்களிடம் இருக்கின்ற முக்கிய பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் திருவோணமலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவான ஒரு ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த 2-3 நாட்களிலே மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றிலே தமிழர்கள் யாரும் திருவோணமலை மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக ஒரு காலமும் வந்ததில்லை. அவர்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டதும் இல்லை. அதே நேரம் வரலாற்றிலே திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல், பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கட்டம்தான் திருவோணமலையில் கொண்டு வரப்பட்டது. இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டிருக்கிறது. குறிப்பாக ஜேஆர் ஜெயவர்தன காலத்திலும் இதே பிக்குமாரை வைத்து அவர் செய்த அரசியல், இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்கின்ற அரசியல் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன. இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்திலே வைக்க வேண்டும், இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சஜித் பிரேமதாச அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும், அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாச அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாட்டிலே மதத்தை மையமாக வைத்துத்தான் காலங்காலமாக இங்கு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திருவோணமலை மாவட்டத்தினுடைய குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே நீங்கள் மிக நிதானமாக அவதானிக்கலாம். 30 விகாரைகள் இராணுவத்தின் உதவியோடு இப்பொழுதும் கட்டப்படுகிறது. அதிலேயும் திரியாய் பகுதியிலே 2 சிங்களவர்கள் இருப்பதற்காக ஒரு விகாரை கட்டப்படுகிறது. பல இடங்களிலே இவ்வாறு நிலங்களை பிடித்து விகாரைகள் அமைக்கின்ற முயற்சிகள் முழு வீச்சாக நடைபெறுகின்றன. இவற்றை இந்த அரசாங்கம் தடுக்க தவறினால் இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை அல்லது நல்லிணக்கம் என்பது இல்லாமலே போகும். இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழல் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து, குறிப்பாக திருவோணமலையில் இருக்கின்ற பதற்றம் தொடர்பிலே இன்றும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது அந்த விடயம் பேசப்பட்டது. ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்தாலும் கூட ஜனாதிபதியும் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே பேசிய அந்த ஆற்றிய உரை சில நம்பிக்கைகளை தந்திருக்கிறது. என்றாலும் நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம். அவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக நடக்குமா, நீதி சட்டம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் நீதி கிடைக்குமா என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த விகாரைக்கு சட்டம் சொல்லுகின்ற நீதிபதிகள் அல்லது ஜனாதிபதி தைட்டியிலே கட்டப்பட்ட விகாரைக்கு இன்னும் நீதியும் சட்டமும் இல்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, மிக முக்கியமாக இன்றைய இந்த மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான விடயத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கொடிகாமம் பகுதி என்பது ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவாக உருவாக்கப்பட வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்களிடம் அது கையளிக்கப்பட்டது. 72 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக நாவக்குழியில் இருந்து எழுதுமட்டுவாழ் வரையும் ஒரு நீண்ட நிலப்பரப்பை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபையை கொடிகாமம் ஒரு தனியான பிரதேச சபையாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது ஏற்கனவே ஜனாதிபதிக்கும் இந்த கடிதம் எழுதப்பட்டு அமைச்சர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்த பிறகும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த முடிவுகளும் முன்னேற்றகரமாக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அச்சுவேலி பகுதி, அச்சுவேலி இடைக்காடு போன்ற மிகப்பெரிய பேரூர்களை கொண்ட ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவுக்கான முன்மொழிவுகளும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் இதுவரை முன்னேற்றகரமானதாக இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரச்சி பிரதேச அக்கராயன் பிரதேச செயலாளர் பிரிவை உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவுகள் கடந்த அமரர் ராசநாயகம் அரசாங்க அதிபர் இருந்த காலத்திலிருந்து பலதரப்பட்ட நேரங்களில் எங்களாலும் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றங்களும் நடைபெறவில்லை. அதேதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, வெறுமனே இது பேசுபொருளாக இல்லாமல் நிர்வாகங்களை இலகுபடுத்துதல் அல்லது அந்த மக்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பதற்கு கொடிகாமம் பிரதேச செயலாளர் பிரிவு, அச்சுவேலி பிரதேச செயலாளர் பிரிவு, அக்கராயன் பிரதேச செயலாளர் பிரிவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த
வாய்ந்தவை என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், பொறுப்போடும் சொல்லுகிறேன். இவற்றுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை அமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிரதேச செயலாளர் பிரிவுகளாக இயங்குகின்ற ஒட்டிசுட்டான், மடு, கண்டாவளை, மருதங்கேணி போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கான தனியான உள்ளூராட்சி சபைகள் இல்லை. இவை பிரதேச செயலாளர் பிரிவுகளாக 25 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் குறைந்த காலத்தில் வந்தவை எல்லாம் பிரதேச சபைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரதேச சபைகளுடைய நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. ஆனால் மடு, ஒட்டிசுட்டான், கண்டாவளை, மருதங்கேணி போன்ற இடங்களுக்கான உள்ளூராட்சி சபைகளை நிறுவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பல குழு கூட்டங்களும் நடத்தப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இதுவரை நடைபெறவில்லை. அதே போலதான் கிளிநொச்சிக்கான நகரசபை, முல்லைத்தீவுக்கான நகரசபை இரண்டுமே நான் ஒரு நிமிஷம், இலங்கையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை இலங்கையிலேயே பொலனறுவை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் தான் பிரதேச சபைகளோடு இயங்குகிற மாவட்டங்கள், நகரசபை இல்லாத மாவட்டம். மன்னாருக்கான மாநகர சபை முன்மொழியப்பட்டிருந்தது, ஆனால் இன்னும் அது வர்த்தமானி அறிவித்தலாக வெளிவரவில்லை. ஆகவே முல்லைத்தீவுக்கான நகரசபை, கிளிநொச்சிக்கான நகரசபை இவற்றை நீங்கள் தயவு செய்து விரைவாக, இது ஏற்கனவே முன்மொழிவுகள், வர்த்தமானி அறிவித்தல் வருவதற்கான காலம்தான் உண்டு. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த உள்ளூராட்சி பிரிப்புகள் சேவைகள் என்பது ஒரு நிமிஷம் அந்த மக்களுக்கு தேவை. அதனால் தான் நான் இந்த முல்லைத்தீவுக்கான நகரசபை, கிளிநொச்சிக்கான நகரசபை, மடு, ஒட்டிசுட்டான், மருதங்கேணி மற்றும் கண்டாவளைக்கான உள்ளூராட்சி சபைகளுக்கான அமைப்புகளை விரைவாக அடுத்த பட்ஜெட்டுக்கு முதலாவது, வரவு செலவுக்கு முதலாவது இந்த விவாதத்துக்கு முதல் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். You go to court and make a few quick bucks while you are in power. Don't try to comment on provincial council elections. You all were opposed to it then. You all seem opposed to it now. That is the right. So don't try to give us sugarcoat stories to us. You can say that to any other member here. Don't try to play that joke with me. Right? Honorable presiding member, we respect the president because we met the president today in his office. We understand the president has told us, president clearly told us that the provincial council elections will be held. But president himself in this chamber wanted the opposition to bring a law. I think අද උදෑසන ගායන්ත කරුණාතිලක ඇමතුමා කිව්වා විපක්ෂයෙන් අපි එකඟයි මම සබ්මිට් කරපු බිල් එක ගේන්න. දැන් ඒ බිල් එක ගේන්න බය නම්, ඒ බිල් එක ගේන්න කැමති නැත්නම්, මේ ගරු ඇමතුමා කොන්ද පණ තියනවා නම් ඔබතුමාගේ කොන්දක් තියනවා නම් ඔබතුමා මොනවද කරන්න තිබ්බේ? මේ පාර්ලිමේන්තුවේ පටන් ගත්ත කමම්ම කී පාරක් මේ සභාවේ අපි ප්‍රශ්න කරාද ඔබතුමාගෙන්? ඔබතුමාට කොන්ද පණ තියනවා නම් ඔබතුමා ඒතකොටම කමිටුවක් පත් කරන්න තිබ්බා මේක ගැන හොයන්න. මෙච්චර අවුරුද්දක් ඉඳලා අවුරුද්දක් හැංගි හොරා සෙල්ලම් කරලා රනිල් වික්‍රමසිංහ වගේ ඔබතුමා කමිටු පත් කරන එක රනිල් වික්‍රමසිංහගේ ක්‍රමවේදයක්. ඔබතුමා රනිල් වික්‍රමසිංහගේ ගෝලයක් වගේ මට නම් පේන්නේ. කමිටු පත් කරලා මැතිවරණ කල්දානක ලැජ්ජ නැද්ද? ඔබතුමායි කාලේ තව විනාඩි 2යි ගරු. කොහොම ස්තුතියි. මොකද ගරු මුලසුනේ මන්ත්‍රීතුමනි මේ පළාත් සභා මැතිවරණේ පවත්වන්න මේකේ කියලා තියෙනවා මේක ඉතාමත්ම මේ රිපෝට් එක පිළිබඳව තමයි මම ජනාධිපතිතුමාට දවල් හම්බෙද්දි මේ රිපෝට් එක දැකලා තිබ්බනම් එතුමටත් මම කාරණේ කියලා ඉන්නේ. මේ රිපෝට් එකේ කියලා තියෙනවා 2017 ගෙනාවු පළාත් සභා පනත සංශෝධනය කරන්නේ නැතුව මේ පනත මගේ ප්‍රයිවට් මෙම්බර්ස් මෝෂන් එක ගේන්න බෑ, බිල් එක ගේන්න බෑ කියලා. මගේ ප්‍රයිවට් මෙම්බර් බිල් එකේ තියෙන්නම 2017 ඒ පනත අහෝසි කරලා පැරණි ක්‍රමයට යන එක. ඒ පනත ඇතුළේම තියෙනවා. සුප්‍රීම කෝට් එකත් කියලා තියෙනවා. එතකොට පළාත් සභා ඡන්දේ තියන්න පරක්කු කරන්න දේශපාලන කාරණා තියෙනවා නම් ඒවා කියන්න. අපි පිළිගන්නම්. එහෙම නැතුව මේ නීතිය ලීගල් ඩ්‍රාෆ්ට්ස්මන්ගේ පිට දාලා, එහෙම නැත්නම් මේ වෙන කමිටුපත් කරලා පළාත් සභා ඡන්දෙන් පැනලා යන්න හදන එක ඉතාමත්ම පහත් නින්දිත ක්‍රියාදාමයක්. මොකද පළාත් සභා මැතිවරණේ අපි නෙමෙයි කිව්වේ. පොහොසත් රටක් ප්‍රතිපත්ති ප්‍රකාශය ඔබතුමාලගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு பயப்படுகிறது. வடக்கு கிழக்கிலே இன்று அரசாங்கத்துடைய செல்வாக்கு இந்த புத்தர் சிலையுடைய விவகாரத்துடன் முற்றமாக இல்லாமல் போய்விட்டது. ஜனாதிபதி நேற்று சொல்றார் இது ஒரு முடிந்த சம்பவம். ஏன் இந்த முடிந்த சம்பவத்தை பற்றி இன்னும் பேசுறீங்க? அந்த சிலை அந்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் இந்த சம்பவம் முடிந்த சம்பவம் அல்ல. உங்களை பொறுத்தளவிலே உங்களுடைய அரசாங்கத்திய நிகழ்ச்சி நிரல் அந்த இடத்திலே ஒரு சிலையை வைப்பது, அந்த சிலையை வைத்தபடியினாலே இன்று உங்களுக்கு அந்த விடயம் முடிந்த விடயமா இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தளவிலே அந்த சிலை அந்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய இனவாதமான செயல்பாடை ஞாபகம் ஊட்டும் ஒரு விடயமாகவே அந்த சிலை அமையும். அந்த சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவரும்
என்ன செய்ய வேண்டும் என்று நேற்று டாக்டர் அர்ச்சுனா சொல்லிவிட்டார். வலது கையால சாப்பிட வேணாம், இடது கையால சாப்பிடணும்னு சொல்லிவிட்டார். மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று இந்த மாகாண சபை ඔබතුමායි කාලය අවසానයි. திட்டத்திலே முடித்துக் கொள்கிறேன். வரவு செலவு திட்டத்திலே இந்த மாகாண சபை அமைச்சுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றது. இதுக்கு நீங்கள் இந்த வாக்கெடுப்புக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போலதான் 2 விடயங்களை நாங்கள் கோருகின்றோம். இது ஒன்று மாகாண சபை தேர்தலுக்கு எதிரானது, இன்னொன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக. அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்தில் இருக்கலாம். நாங்கள் 2 விடயங்களுக்கு வாக்கெடுப்பை கோருகிறோம். 2வது விடயம், 1 வருடமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை வைத்து தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே குழப்பங்களை தொடர்ந்து ஏற்படுத்துவது. அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கிறார்கள், குழு நியமிக்கிறோம் என்று சொன்னார்கள், குழு ஒன்றை நியமித்து ஆராய்வோம் என்று சொன்னார்கள், குழு ஆராயும் என்று சொன்னது. ஆனால் 1 வருடம் கடந்த අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමනි. அவசான் කරோம். இன்று குழுவும் இல்லை, எதுவும் இல்லை. கல்முனையிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் இன்று ஆலையாளுக்கு இடையிலே முரண்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 விடயங்களுக்குமாகவும் இன்று இந்த மாகாண சபை அமைச்சினுடைய ஒதுக்கீடுகளுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றது. நீங்கள் மாகாண சபை தேர்தலை இன்று நடத்தினாலும் நீங்கள் வடக்கு கிழக்கிலே தோல்வி அடைவீங்கள், ஒரு 6 மாதத்திலே நடத்தினாலும் நீங்கள் தோல்வி அடைவீங்கள், 1 வருடத்திலே நடத்தினாலும் தோல்வி அடைவீங்கள். நீங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தாமலே விட்டாலும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுவீங்க என்றதை இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். உண்மையாக வடக்கு மாகாணத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை. என்னடால் வடக்கு மாகாணத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. தமிழில் சொல்கிறேன், சிங்களத்தில் சொல்கிறான்டா அப்பே உதுரே மே பொருளாதார மத்திய நிலையம் நே. ඒ නිසා කරු මන්ත්‍රීතුමාලා ඇත්තටම තියෙනවා එකක් මේ தமிழில் சொல்கிறேன், சாவகச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் ஒன்று இருக்கு. அதையும் போய் நாங்கள் இந்த 1 வருஷமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம், ஐயா வாங்கோ அதை பேரம் கொண்டா போய் பார்த்து அங்கே மேளதாளங்களோட உங்களோட கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்சனீங்கள். உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில் இருக்குன்னு. நான் உங்களை குறை கூறுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை. உங்களை இவ்வளவு தூரம் ப்ரெஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போயணுன்றதான் என்னுடைய அரசியல். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், எனக்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை, எனக்கு எந்த கட்சியும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடியான்னு அடிச்சா நீங்கள் அங்கே வந்து 4 வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழனுக்கு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அதான் முதலாவது பிரச்சனை. 2வது பிரஜாசக்தி என்ற ஒன்றை கொண்டு வாரீங்க. அது உங்களுக்கே தெரியும், நீங்க செய்கிற ஒரு கபடி நாடகம் உண்டு, அதை நாங்கள் எதிர்ப்போம், அதையும் நான் சொல்றேன். 3வது இந்த நிலையத்திலே நான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொய்களில் மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லணும். என்னண்டா, இந்த புத்தளம் வைத்தியசாலையை டைப் பியில் இருக்கிற வைத்தியசாலையை கொண்டு போய் டைப் இந்த பொய் මේ අදාළ කරුණට අදාළව කතා කරන්න. අපිට කියන්නේ අපි ඒක කතා කරනවා. අදාළ කරුණට දැන් ඔබතුමීට මම කතා කරන්නේ කැමති නැත්නම් මම ඉවර කරනවා. ඔබතුමීට ඕනද මම නවත්තන්නේ? මගේ டைம் என்ன ஆஸ்தி කරන්නේ. අර புத்தளம் வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை அதை டைப் பியில் இருந்து டைப் ஏக்கு கொண்டு போறாங்கன்னு ஒரு பெண்ணம்பெரிய ஜனாதிபதி உட்பட ஒரு பெண்ணம்பெரிய வைத்தியசாலை, ஒரு வைத்தியசாலை அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதை என்னென்ன டைப் பியில் இருந்து டைப் ஏயா மாத்தாம டிஜிஹெச்சா கொண்டு வரலாம். குறைஞ்ச ஒரு பாபிசோ கேகாண்டுப்பா பாபிசோ ஒரு குறைஞ்சது ஒரு ஆக குறைஞ்சது අදාළව කතා කරන්න මන්ත්‍රීතුමා. வடியண்ட குறைஞ்சது ஒரு எம்எஸ் கூட இல்ல. அது அதாவது பக்கத்து ஹாஸ்பிடல்ல வேலை எம்எஸ் தான் அந்த வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். கத்துறாங்க எல்லாரும் கத்துங்கோ. என்ன வெக்கம் என்னண்டா විනාඩියයි තියෙන විනාඩියක් කාලයක්. ඔක්කොම ඉවර කරලා විනාඩියක්. එහෙනම් මම නවත්තන්නම්. දෙන්න වෙන කාට හරි මම නවත්තන්නම් එන. විනාඩියක් කාලයක් කරදර කරලා ඉවරයිනේ මේක. මේ බලන්නකෝ. එජොයිමන් මෝෂන් එක මට විනාඩි තව විනාඩියක් දෙන්න මම ඉවර කරන්නම්. හරි විනාඩියෙන් ඉවර කරන්න. හරි thank you. විනාඩියයි. බලන්නකො පාපිසෝ ටික ගෑ ගන්න විදිය. අපි එක්කෙනෙක් නගිட்டாම මේ පාපිසෝට ඉන්න බැරි වෙලා දෙන්නේ. அந்த அந்த முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்க. அந்த டைபி வைத்தியசாலையை டைப்பையா மாத்தவே ஏலாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டு நான் மிகப்பெரிய பொய். ஃபைசல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு நாங்க மாத்த போறோமா? மாத்தேல நான் ஒரு ஹாஸ்பிடல் எம்எஸ் போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைபில இருந்து டைப்பே கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய். சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகளா விளம்புது. வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு? செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசதின்னு மிக இவரகரன்னா தப்பரவிசதிண்டு மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு இந்த பயமண்டா? எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி வணக்கம். ගරු වසන්ත සමරසිංහ ඇමතුමා ඔබතුමා